ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2021 தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் பிளான் பி. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தெலுங்கு ஆக்டர்ஸான முரளி சர்மா, ரவி பிரகாஷ் அண்ட் ஸ்ரீனிவாஸ் ரெட்டிலாம் லீடோடு எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்ரீனிவாஸ் ரெட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ இவர் பேர் இந்த படத்தில் விஸ்வானந்த். ஸோ இவர் வந்து ஒரு அட்வொகேட்டராக இருக்கிறாப்ல. ஸோ இவர் நல்ல ஒரு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு நைட்டு வந்து இவர் இறந்து போகிறாரு. ஸோ இவர் இறந்து போன அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு பெரியவர் ஃபோனுக்கு வருது. துப்பாக்கியால் நெத்தியில் சுடப்பட்ட மாதிரி ஸோ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாப்புல. ஃபோன் ரீச் ஆகல. அவர் வீட்டுக்கும் வந்து பார்க்குறாரு, கதவு லாக்கில் இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரும் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அங்கே நம்ம ரவி பிரகாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா இருக்கிறாப்ல. ஸோ அந்த கேஸை எடுத்துகிட்டு ரொம்ப பதறாதீங்க, என்ன நடச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ அவரோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபோனுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வீட்டும் லாக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே போலீஸோடு அங்கே இடத்துக்கு போகிறாங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவரோட ஃபோனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்னும் கிடைக்குது. அந்த ஃபோனில் இருந்து தான் இவருக்கு வந்து ஃபோட்டோஸ் போயிருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் இன்னும் பாடி கிடைக்கல. ஸோ எங்கே பாடி இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து அவங்க யார் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் இந்த படத்தோட மீதி கதைங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரியே சொல்லலாம். ஏன்னா ஒரு அட்வொகேட்டோட மரணம், ஆனால் அந்த மரணத்துக்கு பின்னால் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம நிற்கிற போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ட்டு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் ரொம்ப தீவிரமாக அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். ஸோ பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து அது எங்கே கொண்டு வந்து முடிக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மைக்குமே நல்லாவே எடுத்திருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பா முரளி சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் வந்து ஒரு சிஐ போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்சார்ஜ் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அவர் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மெத்தடும் நல்லா இருந்துச்சு. அவரோட ரைட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐ வர நம்ம ரவி பிரகாஷோட கதாபாத்திரம். ஸோ அவரோட கேரக்டர் ரைட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அவர் தான் சொல்ல போனால் வந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளூஸ் கிடைக்கிறதுக்காக ரோட்டில் வெளியில் அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட டூரேஷனும் ஒரு 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரம் படத்தில் எங்கேயுமே ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கவே முடியல. ஸோ படத்தோட கதையில் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் அது கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறது அந்த படத்தோட நெகட்டிவ். இதை தாண்டி இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படத்தில் அந்த கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால கண்டிப்பாக போர் அடிக்கலாம். ஸோ முடிஞ்சால் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ட்ராமா. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.